ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ்தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். நிறைய பேருக்கு டிஃபனு கூட மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு சூப்பர் டேஸ்டான டிஃபன் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டு கூட கூட சாப்பிட்லாம், ஆனால் டிஃபனுக்கு செம்மையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 பெரிய தக்காளியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம அட் டைமில் போட்டுடலாம். கூடவே கொஞ்சம் போல் புதினா, கொஞ்சம் போல் மல்லி சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிடலாம். இது ரொம்ப நேரத்துக்கு வதங்கி வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். அந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக நம்ம வதக்கியாச்சு. இப்போ இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிடலாம். டிஃபன் கூட மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் ஃபெஸ்டிவல் டைமில் தான் காலை நேரத்துலேயே நம்ம இட்லி சுட்டு நம்ம மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காலையிலேயே சுட சுட பூரி சுட்டு அதுக்கு இந்த ஸ்டைலில் வச்சு மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட நான் 1/2 கிலோ அளவுக்கு எலும்பு கறி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டிலே ரெடி பண்ணது. நீங்கள் கடையில் வாங்கின மசாலா கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மட்டன் மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் போல் இது நல்லா வதங்க விடுங்க. இந்த மாதிரி நம்ம டிஃபனுக்கு தொட்டுக்கக்கூடிய மட்டன் குழம்பு செய்யும் போது இதில் நம்ம சதக்கறியாக சேர்க்காம எலும்பு கறியாக சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். டிஃபனுக்கு எப்போதுமே நம்ம மட்டன் குழம்பு செய்யும் போது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் குழம்பு. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா குக்கரோட மூடி 7லேருந்து 8 விசில் போல் விட்டுக்கலாம். இதில் நம்ம எலும்பு கறியாக சேர்த்துருக்கனால எக்ஸ்ட்ரா 2 விசில் சேர்த்து கூட விடலாம். நல்லா பஞ்சு போல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சூடு அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். கறி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ்வை பற்ற வச்சு மறுபடியும் இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதில் தேங்காய் கூட மிளகு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு தேங்காய்க்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா மைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்ச அந்த விழுதை இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். அரைக்கும் பொழுது கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கிட்டா கூட ரொம்ப ரொம்ப வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து அதையும் இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு 4 கொதி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு டிஃபனுக்கு சாப்பிடக்கூடிய மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இது சாப்பாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் அது மட்டும் இல்லாமல் பூரிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.